ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜினியாரி கிரியேட்டிவ்ஸ். இப்போ என்கிட்ட நார்மல் கட் பீடும் இருக்குது, மைக்ரோ சைஸ் கட் பீடும் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு கட் பீடும் நம்ம என்னென்ன டிசைன்ஸுக்கு யூஸ் பண்ணலாம், என்னென்ன டிசைனுக்கு எந்த கட் பீட் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொட்டி வச்சிருக்கிறது மைக்ரோ சைஸ் கோல்டன் கலர் கட் பீட். ஸோ இப்போ இந்த கட் பீட் யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டிச்சஸ் போட போகிறோம். நான் நீடில் என்ன நீடில் எடுத்துருக்கிறேன் அப்படின்னா ஸ்டீல் நீடில் தான். சுகர் பீட்ஸ் போடுறதுக்கு சுகர் பீட்ஸ் அண்ட் ஜர்தோசி ஸ்டிச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற சேம் நீடில் தான் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த நீடில் ஃபுல்லாகவுமே நம்ம பீட்ஸை லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே நீடில் ஃபுல்லாகவே நான் பீட்ஸ் லோட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ நான் எடுத்துருக்கிறது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற 0.2 சைஸ் கட் பீட் தான் எடுத்துருக்கிறேன். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கோல்டன் கலர் 0.2 சைஸ் கட் பீட் தான் இது. இப்போ இந்த கட் பீடுமே நம்ம ஸ்டிச்சஸ்க்கெலாம் யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு பீட்ஸாக நம்ம எடுக்காமல் இந்த மாதிரி அயன் நீடில் ஃபுல்லாக நம்ம லோட் பண்ணி எடுத்து ஒர்க் பண்ணால் தான் நமக்கு ஸ்பீடாக ஒர்க் பண்ண முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது கட் பீட் யூஸ் பண்ணி லோடிங். ஸோ நார்மல் கட் பீட் யூஸ் பண்ணால் லோடிங்க்கு நல்லா இருக்குமா, அல்லது மினி கட் பீட் யூஸ் பண்ணால் மினி கட் பீட் ஆர் மைக்ரோ கட் பீட்னு சொல்கிற பீட் யூஸ் பண்ணும்போது லோடிங் நல்லா இருக்குமா அப்படிங்கிற ரெண்டு மெத்தடுமே நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பீட்ஸ் லோட் பண்ணுறதுக்கு பேஸ்க்கு இந்த லோடிங் த்ரெட் தான் எடுத்துருக்கிறேன். லோடிங் த்ரெட் ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் போட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பீட்ஸ் யூஸ் பண்ணி லோட் பண்ணலாம். ஃபோர் கட் பீட்ஸ் போட்டு நம்ம அப்படி கிராஸாக லோட் பண்ணுறோம். லோடிங் அப்படின்னாலே ஸ்டிச்சஸ் நமக்கு எப்படி தான் வரணும், கிராஸாக தான் வரணும். நம்ம இந்த ஸ்டிச்சுக்கு லாக் போடுறோம்ல, அந்த லாக் போடுறது ரொம்ப ரொம்ப கவனமாக போடணும். ஒரு சைடு கீழே போட்டால் இன்னொரு சைடு மேலே லாக் வரும் நமக்கு. அப்போ தான் அந்த கிராஸ் கரெக்டாக நமக்கு மெயின்டைன் ஆகும். இப்போ பாருங்கள், இது நம்மளோட நார்மல் கட் பீட் 0.2 சைஸ் வர்ற கட் பீட் யூஸ் பண்ணி நான் லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம 0.2 சைஸ் கட் பீட் யூஸ் பண்ணி லோடிங் த்ரெட்டுக்கு மேலே லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லோடிங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பீட்ஸுக்கு இடையில சின்ன சின்ன கேப்ஸ் தெரியும். அதே மாதிரி லைட்டாக அந்த பெண்ட் ஆகி வரும்போது அந்த இடத்துல கட் ஆகிற மாதிரி உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் கிளியராக தெரியும். இதில் பார்க்கும்போது இந்த கேப்ஸ் இருக்கிறது எல்லாமே கிளியராக தெரியும். இது நம்ம மினி சைஸ் கட் பீட் இல்லை, நார்மல் கட் பீட் யூஸ் பண்ணது. எனக்கு இதே லோடிங் நம்ம மைக்ரோ கட் பீட் இருக்குல்ல, அது யூஸ் பண்ணி பண்ணுவோம். லோடிங் த்ரெட் ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் போட்டு ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ மைக்ரோ பீட் நான் நீடில் லோட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த லோடிங் த்ரெட்டுக்கு மேலே நம்ம மைக்ரோ கட் பீட் யூஸ் பண்ணி லோட் பண்ண போகிறோம். மைக்ரோ கட் பீட் ரொம்ப ரொம்ப ஸ்மாலாக இருக்குது. ஸோ இதை லோட் பண்ணும்போது நம்ம நார்மல் லோடிங் எப்படி பண்ணுவோமோ அதே பேட்டர்னில் தான் இதுவும் லோட் பண்ண போகிறோம். அங்கே நார்மல் கட் பீட் ஒரு 4 பீட்ஸ் போட்டோம். பட் இங்கே மோர் தேன் 6 பீட்ஸாச்சும் போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் கவுண்ட்டுன்னு பார்க்க வேண்டாம்,
நமக்கு லென்த் எந்த அளவு வருதுன்னு பார்த்து அந்த அளவு லென்த்துக்கு ஏற்ற மாதிரி பீட்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேருந்து க்ராஸாக போடுறேன், இந்த எண்டு வரைக்கும் எனக்கு வரணும். ஸோ இப்படி க்ராஸாக போட்டுட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ பீட்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா 6 பீட்ஸ் போட்டிருக்கேன். ஒரு ஸ்டிச், நெக்ஸ்ட் ஒரு லாக் கொடுத்துட்டு அப்படியே டர்ன் பண்ணி அகெயின் மேலே. ஸோ ஒரே டைரக்ஷன் லோடிங் பண்ணும்போது எப்போதுமே என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரே டைரக்ஷனில் தான் லோட் பண்ணணும். பாருங்க, 1 டைம் நான் பீட்ஸ் ஃபுல்லாக லோட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக 3 டைம்ஸ் போட்டிருக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நான் லோட் பண்ணி முடிச்சிட்டேன். மைக்ரோ பீட்ஸ் கட் பீட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கேப் எங்கேயுமே தெரியாது, அந்த அளவுக்கு ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும். கிராஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக கொடுத்தாலே போதும். ஃபினிஷிங் அவ்வளோ அழகாக இருக்கும், ஷைனிங்மே ரொம்ப ரிச் லுக் கொடுக்கும் உங்களுக்கு. நார்மல் கட் பீட் யூஸ் பண்ணும்போது கேப்ஸ் இருக்கும், பெண்டிங் வரும். ஸோ இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் நார்மல் கட் பீடில் இருக்கும். ஸோ மைக்ரோ கட் பீட் தான் நமக்கு லோடிங்க்கு எப்போவுமே பெஸ்ட். இப்போ நம்ம லோடிங்கில் மைக்ரோ கட் பீடுக்கும் நார்மல் கட் பீட்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். இனி நெக்ஸ்ட் ஸ்ட்ரைட் லைனில் ஒர்க் பண்ணும்போது மைக்ரோ கட் பீட் பெஸ்ட்டா அல்லது நார்மல் கட் பீட் பெஸ்ட்டா அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸ்லீவ் டிசைன்ஸில் மோஸ்ட்லி நம்ம பார்த்துருப்போம் ஸ்ட்ரைட் லைன் இந்த மாதிரி போடுறது உண்டு. ஸோ ஸ்ட்ரைட் லைனில் இப்போ கட் பீட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாம நார்மல் கட் பீட் யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் போடலாம். ஸ்லீவ்ஸில் ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கிறேன். இந்த ஸ்ட்ரைட் லைனில் கட் பீட்ஸ் கொடுக்க போகிறோம். கட் பீட்ஸ் கொடுக்கும்போது கண்டிப்பாக சிங்கிள் பீட்ஸுக்கு 1 ஸ்டிச் கொடுக்கணும். டபுள் பீட்ஸ்லாம் சேர்த்து போடக்கூடாது. இப்போ பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக கட் பீட்ஸ் கொடுத்துருக்குறோம். ஸோ ஸ்ட்ரைட்டாக கட் பீட்ஸ் கொடுக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன கேப்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த கேப்ஸ் வந்து கண்டிப்பாக வரத்தான் செய்யும். ஏன்னா நம்ம ஒரு நார்மல் சுகர் பீட் எடுக்கிறோம் அப்படின்னா சுகர் பீட் வந்து ஃபுல்லாக ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். ஸோ அப்போ நம்ம அதுக்கு நம்ம கேப் இல்லாமல் கண்டினியூஸாக போட முடியும். பட் இது வந்து கட் பீட்ஸ் நல்ல ஒரு ஷார்ப்பாக கட் ஆகி வர்றதுனால நம்ம ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்மால் கேப்ஸ் இருக்க தான் செய்யும். பட் நம்ம ஸ்ட்ரைட் லைனில் ஒர்க் பண்ணும்போது ஸ்பீடாக ஒர்க் பண்ணுறோம், கொஞ்சம் நமக்கு விட்த்து கொஞ்சம் அதிகமாக தெரியணும், கொஞ்சம் தடிமனாக தெரியணும் அப்படின்னா அதுக்கு இந்த நார்மல் கட் பீடே பெஸ்ட்டு. இப்போ நம்ம இந்த மைக்ரோ கட் பீட் யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட் லைனில் ஒர்க் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே கட் பீட் சிங்கிள் பீடாக தான் நம்ம போடணும். ஸோ மைக்ரோ கட் பீடுமே அதே மாதிரி சிங்கிள் பீடாக போடும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கேப் இல்லாமல் நம்ம ஸ்டிச்சஸ் போடலாம். பட் ஆனால் அந்த விட்த்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நமக்கு பீட்ஸோட சைஸ் ஸ்மாலாக இருக்கிறதுனால நமக்கு அந்த விட்த் லைன் நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரைட் லைனோட விட்த் வந்து நமக்கு கம்மியாக இருக்கும். நார்மலாக ஒரு சுகர் பீடோ அல்லது நார்மல் கட் பீடோ போடுறோம் அப்படின்னா அது கொஞ்சம் விட்த் ஜாஸ்தியாக இருக்கும், பார்க்க ரொம்ப கொஞ்சம் நமக்கு நல்ல டார்க்காக தெரியும். ஆனால் மைக்ரோ கட் பீட் யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட் லைனில் ஒர்க் பண்ணும்போது சைஸ் ஸ்மால் அப்படிங்கிறதுனால நமக்கு ரொம்ப லீனாக இருந்த மாதிரி, அதாவது ரொம்ப ஒல்லியாக இருந்த மாதிரி தெரியும். அதே நேரம் நம்ம டைம் சேவ் பண்ணுறதுன்னு பார்க்கும்போது நார்மல் கட் பீட் தான் நமக்கு டைம் சேவ் ஆகும். இது அப்படி இல்லை, ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஏன்னா ரொம்ப ஸ்மால் சைஸ் அப்படிங்கும்போது நமக்கு டைம் அதிகமாக எடுத்துக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது லோடிங். ஸோ லோடிங்னு சொல்லும்போது ஒவ்வொரு பீடாக போட மாட்டோம். லோடிங்னு சொல்லும்போது ஒரு 5 பீட்ஸ் சேர்த்து போட்டு ஒரு எண்ட்லேயும் அடுத்த எண்ட்லேயும் தான் நம்ம ஸ்டிச்சஸ் கொடுப்போம். பட் ஆனால் இப்படி இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைனில் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக ஒவ்வொரு பீடுக்கும் நம்ம தனித்தனியாக ஸ்டிச் கொடுக்கறதுனால டைம் அதிகமாக ஆகும் இதில் உங்களுக்கு. ஸோ ஸ்ட்ரைட் லைன்லலாம் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு டைம் சேவ் ஆகணும் அப்படின்னா நார்மல் கட் பீடே பெஸ்ட்டு. ஓகே, இப்போ நான் நார்மல் கட் பீடும் மைக்ரோ கட் பீட் ரெண்டுமே யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட் லைனில் பீட் ஸ்டிச் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது நார்மல் கட் பீட் திக்னஸ் பாருங்கள் கொஞ்சம் அதிகமாக தெரியுது. பட் இந்த மைக்ரோ கட் பீட் ரொம்ப லீனாக, அதாவது ஒல்லியாக இருக்கிற மாதிரி தெரியும். நம்ம ஸ்லீவ்ஸ்லாம் ஒர்க் பண்ணும்போது ஸ்ட்ரைட் லைனில் ஃபுல் ஸ்லீவ் ஒர்க் பண்ணுறீங்க, ஸ்ட்ரைட் லைன் ஃபுல்லாக கவர் பண்ணுறோம் ஸ்லீவ் ஃபுல்லாக அப்படின்னா நம்ம நார்மல் கட் பீட் யூஸ் பண்ணுறது பெஸ்ட். ஏன்னா உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும், அதே நேரம் பார்க்கவும் நல்லா கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நமக்கு ஒர்க் அதிகமாக இருந்த மாதிரி தெரியும்.
அதே நேரம் இந்த மாதிரி மைக்ரோ கட் பீட் யூஸ் பண்ணுறீங்க, ஸ்லீவ்ஸ் ஃபுல்லாகவுமே ஸ்ட்ரைட் லைன் தான், பட் மைக்ரோ கட் பீட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கேப், இந்த 2 பேரலல் லைனுக்கும் இடையில வரக்கூடிய இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப்பை நீங்கள் கம்மியாக கொடுக்கணும். நார்மல் கட் பீட்க்கு எந்த அளவுக்கு, நார்மல் கட் பீட்னு சொல்லும்போது கொஞ்சம் கேப் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் ஆனால் மைக்ரோ கட் பீட் யூஸ் பண்ணும்போது கேப்ஸ் அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா ரொம்ப லீனாக தெரியும். ஸோ அதனால என்ன பண்ணுங்கன்னா, செக் பேட்டர்ன் போட்டாலும் சரி அல்லது ஸ்ட்ரைட் லைன் போட்டாலும் சரி, இந்த விட்த் வந்து கம்மியாக இருக்கும்போது மைக்ரோ கட் பீட் யூஸ் பண்ணுங்கள். விட்த் அதிகமாக இருக்குது அப்படின்னா நார்மல் கட் பீடே யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நெட் கிளாத்தில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி மைக்ரோ கட் பீட் யூஸ் பண்ணுங்கள், அது ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்மால் சைஸ் லீஃப். ஸோ இந்த ஸ்மால் லீஃபில் கட் பீட்ஸ் ஃபில் பண்ணுறப்ப நார்மல் கட் பீட் நல்லா இருக்குமா அல்லது மைக்ரோ கட் பீட் நல்லா இருக்குமா அப்படிங்கிற கம்பேரிசன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த லீஃப் நான் இப்போ எம்போஸ்டாக தான் டிசைன் பண்ண போகிறேன். ஸோ எம்போஸ்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஜர்தோசி கோரா பீஸ் இருக்குல்ல, அதை இதில் நம்ம கொடுத்துட்டு அதுக்கு மேலே தான் கட் பீட்ஸ் வச்சு நம்ம லோட் பண்ண போகிறோம். ஸோ ஜர்தோசி கோரா பீஸ் சிங்கிள் பீஸாக எடுத்துருக்கிறேன். அப்படியே நார்மல் ஸ்டிச் தான். ஸ்மால் சைஸ் லீஃப் ஃபில்லிங் நம்ம நார்மல் கட் பீட் யூஸ் பண்ணி டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜர்தோசி கோரா பீசஸ் வந்து மிடில் லோடிங்காக கொடுத்துருக்குறோம். இனி இதுக்கு மேலே தான் நம்ம பீட் ஃபில் பண்ண போகிறது. ஸோ லோடிங் எப்படி பண்ணுவீங்களோ அதே பேட்டர்ன் தான் இந்த மாதிரி லீஃப் ஃபில்லிங்க்கு யூஸ் பண்ணுறது. நான் இங்கே கட் பீட்ஸ் 4 பீட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். கட் பீட்ஸ் 4 பீட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு 3 லேயர்ஸ் ஆர் 4 லேயர்ஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்மால் லீஃப்க்கு 4 பீட்ஸ் போட்டுட்டு ஒரு ஸ்டிச்சும் லாக்கும் அடுத்தது. இது நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு லீஃபோட ஷேப் இல்லாமல் தான் இருக்கும், பட் நம்ம ஃபினிஷ் பண்ணுறப்ப அவுட்லைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணும்போது பீட்ஸ் அந்த லீஃபோட ஷேப் நம்ம கரெக்டாக எடுத்துடலாம். ஓகே, இப்போ பாருங்கள், நான் ஸ்மால் லீஃபுக்கு 4 பீட்ஸ் வச்சு 4 லேயர்ஸ் டிசைன் பண்ணியிருக்கிறேன். கோல்டன் ஜரி த்ரெட் தான் யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுக்குறேன். அவுட்லைன் கொடுத்தா தான் நமக்கு இந்த லீஃபோட ஷேப் கரெக்டாக தெரியும். ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம நார்மல் கட் பீட் யூஸ் பண்ணி கிராஸ் லீஃப் ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டோட்டல் லீஃபோட ஹைட் எவ்வளோ, 4 லேயர்ஸ் வித் 4 பீட்ஸ் வச்சு போட்டிருக்கிறேன். ஸோ டோட்டல் லீஃபோட ஹைட் இப்போ நம்ம அவுட்லைன்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா எனக்கு 2 சென்டிமீட்டர் ஹைட் வந்திருக்கு. இனி இதே லீஃப் நம்ம மைக்ரோ கட் பீட் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணலாம். இது பாருங்கள், டோட்டலாக 5 லேயர்ஸ் போட்டிருக்கிறேன். அவுட்லைன் கொடுக்கும்போது தான் நமக்கு அதோட ஃபினிஷிங் நீட்டாக தெரியும். இப்போ பாருங்கள், இது மைக்ரோ பீட் யூஸ் பண்ணி லீஃப் டிசைன் பண்ணது. ஸோ டோட்டலாக ஒவ்வொரு லேயருக்கும் 6 பீட்ஸ் வச்சு 5 லேயர்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இதோட ஃபினிஷிங் பாருங்கள், மிடில் எங்கேயுமே உங்களுக்கு கேப் தெரியாது, அந்த அளவுக்கு நீட்டாக நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அந்த பீட்ஸுக்கும் ஒரு பீட்ஸுக்கும் அடுத்த பீட்ஸுக்கும் இடையில கேப் இருக்காது. ஸோ இது வந்து நல்ல ஷைனிங் லுக்காகவும் நல்ல ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி மைக்ரோ பீட்ஸ் யூஸ் பண்ணுறப்ப. பட் நார்மல் கட் பீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நமக்கு நெருக்கமாக ரொம்ப க்ளோஸ்டாக இருந்த மாதிரி இருக்காது. சின்ன சின்ன கேப்ஸ் அங்கே எங்கேயா தெரிகிற மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு பீடுக்கும் அடுத்த பீடுக்கு இடையில அந்த கட்டு இதெல்லாமே தெரிகிற மாதிரி தான் இருக்கும். பட் ஃபில்லிங் நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் மைக்ரோ பீடை கம்பேர் பண்ணுறப்ப நார்மல் கட் பீட் கொஞ்சம் கேப்ஸ் இருக்கிற மாதிரி. இப்போ ஒரு கர்வ் மாதிரி கொடி டிசைன் மாதிரி போடுறதுக்காக ஒரு கர்வ் ட்ரா பண்ணி அதில் வந்து ஒரு லீஃப் போட்டிருப்பேன். ஸோ இப்போ இந்த மாதிரி கர்வ் டிசைனாக வரும்போது இதில் எப்படி மைக்ரோ கட் பீட் பெஸ்ட்டாக இருக்குமா அல்லது நார்மல் கட் பீட் பெஸ்ட்டாக இருக்குமாங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெம் மாதிரி கொடி மாதிரி வருதுல்ல, இதுக்கு கொடுக்குறேன். சிங்கிள் பீட்ஸுக்கு ஒன்ஸ் தான் ஸ்டிச் கொடுக்குறோம்.
பாருங்க கர்வ் மாதிரி போட்டிருக்கிறப்ப இந்த இடத்துலலாம் இந்த பெண்ட் ஆகி இப்படி கர்வ் டேர்ன் ஆகிறப்ப இதுலலாம் சின்ன சின்ன கேப்ஸ் தெரியுது பார்த்தீங்களா நார்மல் கட் பீட் யூஸ் பண்ணுறப்ப. நார்மல் கட் பீட் யூஸ் பண்ணி கொடி டிசைன் போட்டு அதுலேருந்து ஒரு லீஃப் மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இதில் பார்க்கும்போது அந்த கட் இருக்கக்கூடிய இடத்துலலாம் சின்ன சின்ன கேப்ஸ் நமக்கு தெரியுது. இதே டிசைன் இனி நான் மைக்ரோ கட் பீட் யூஸ் பண்ணி டிசைன் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கர்வ் ஷேப்புக்கு நான் மைக்ரோ கட் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். மைக்ரோ கட் பீட் யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த சின்ன சின்ன கட்ஸ் இருந்தாலும் பார்க்க ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் மைக்ரோ கட் பீட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு. இது நார்மல் கட் பீட்னு சொல்லும்போது அது கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கிறதுனால அந்த கேப்ஸ் இன்னும் நல்லா உங்களுக்கு கிளியராக தெரிகிற மாதிரி இருக்கும். பட் மைக்ரோ கட் பீட்டில் அந்த மாதிரி இருக்காது. ஸோ கர்வ் பிளேசஸாக வரும்போது மைக்ரோ பீட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த கொடி டிசைன் ஃபுல்லாகவுமே மைக்ரோ கட் பீட் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்க்கும்போது நமக்கு ஜர்தோஸ் யூஸ் பண்ணி கண்டினியூஸ் ஸ்டிச்சஸில் ஸ்டிச் போட்ட மாதிரி ஒரு லுக் அழகாக உங்களுக்கு இருக்கும். ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஷேட்ஸ் வந்து நம்ம என்ன ஷேப் எடுத்தாலுமே பெண்ட் ஆகுது அல்லது கர்வ் மாதிரி வளைஞ்சு வருது அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த ஷேப் அழகாக கிடைக்கும். நம்ம நார்மல் கட் பீட்டில் சின்ன சின்னதாக அந்த கட் ஆகுறது வந்து பெண்டு மாதிரி இருக்கும். பட் இதில் அந்த மாதிரி இருக்காது, நீட்டான ஃபினிஷிங் இருக்கும். இதில் இந்த கொடி பார்ட் போட்டிருக்கிறோம். அந்த கொடி பார்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு லீஃப் டிசைன். அந்த லீஃப் டிசைனுமே பாருங்கள் ஷார்ப்னஸ் இதில் உங்களுக்கு அழகாக வருது. நெக்ஸ்ட்டு நம்ம நார்மல் கட் பீட் யூஸ் பண்ணி ஒரு சின்ன டிசைன் போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி டிசைனுக்கு நார்மல் கட் பீட் பெஸ்ட்டாக இல்லை மைக்ரோ கட் பீட் பெஸ்ட்டாக அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைன். ஸோ ஸ்ட்ரைட் லைனுக்கு நார்மல் கட் பீடே யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் கட் பீடும் ஒயிட் கலர் பேர்ல்ஸும் யூஸ் பண்ணி டிசைன் பண்ண போகிறோம். இதுவுமே ஸ்லீவ் பேட்டர்ன்ஸ்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, இந்த மாதிரி டாப்பில் ஒரு 2 கட் பீடும் பாட்டமில் 2 கட் பீடும் வர மாதிரி டிசைன் பண்ண போகிறேன். வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு பேர்ல் பீடும் ஒரு கட் பீடும், ஒரு கட் பீட் அண்ட் ஒரு பேர்ல் பீட் ரெண்டும் எடுத்துகிட்டு இருந்து ஒரு ஸ்டிச் ஒரு லாக் தென் அப்படியே கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் அண்ட் அது பக்கத்துலேயே ஒரு லாக் கொடுத்துட்டு அடுத்தது அகைன் திரும்பவும் ஒரு பேர்ல் பீடும் ஒரு கட் பீடும் ஒரு ஸ்டிச் ஒரு லாக் கொடுத்துட்டு திரும்ப அப்படியே இங்கே கொண்டு வந்து நெக்ஸ்ட்டு பாட்டமுக்கு கொண்டு வந்துடலாம். ஸ்டிச்சும் லாக்கும் கொடுத்து எடுத்தால் போதும். இல்லாமல் எண்ணாட் போட தேவையில்ல. ஒரு 4 பாயிண்ட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா 4 கட் பீட்ஸ் போட்டதுக்கு அப்புறமா நம்ம எண்ணாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி டிசைன் பண்ணுறதுக்கு நார்மல் கட் பீட் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கிறோம். இந்த மைக்ரோ கட் பீட் யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் போட்டிருப்பேன். இதுலேருந்தே நம்ம வந்து இந்த மாதிரி சைடில் டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா சைட்லலாம் டிசைன் பண்ணுறதுக்கு மைக்ரோ கட் பீட் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்மாலாக இருக்கிறதுனால நமக்கு அந்த டிசைன் ப்ராப்பராக தெரியாது. ஸோ இந்த மாதிரி டிசைன் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு மைக்ரோ கட் பீட் யூஸ் பண்ணாமல் நார்மல் கட் பீட் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் வேறு மெட்டீரியல் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.